My dear friends, this is your Dr. Paneer Selvam on behalf of Groby Consultancy. So this video is something special. எப்படி அப்படின்னா, I have already uploaded over 300 videos in YouTube on several subjects. Humanities, non-humanities, gender, livelihood, women empowerment, இந்த மாதிரி நிறைய கொடுத்தாச்சு. இப்போ இந்த யூடியூப் வழியாக கற்றுக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் இன்னும் ஃபர்தர் டெவலப் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இட் ரெக்வயர்ஸ் மோர் ரீடிங், மோர் கெட்டிங் மோர் அவேர்னஸ். அதற்கு லிங்கிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய 7,000 லாங்குவேஜஸில் இன்டர்நேஷ்னலி இன்டர்லிங்கிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கையில் ஒரு 23 லாங்குவேஜ் அக்செப்டடாக இருக்குது. அதில் எவ்ரி 5 பீப்புளில் ஒரு பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதோடு மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் 600 to 700 மில்லியன் பாப்புலேஷன் இன்றைக்கு பேசக்கூடிய லாங்குவேஜ் இருக்குது. மோரோவர், நீங்கள் உங்களுக்கு ஒரு புது நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத்தை புரிஞ்சுக்கணும், ஆர் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி எல்லாம் தெரியணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய லாங்குவேஜ், படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. ஏன்னா இது பிரிட்டிஷ்காரங்க அந்த லாங்குவேஜை ரூல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இட் இஸ் எவர் க்ரோயிங். இதில் உள்ள லெட்டர்ஸ் ஒன்லி 26 தான். தமிழை பார்க்கையில் பல வருடங்களுக்கு, 10,000 வருடங்களுக்கு மேலே உள்ள லாங்குவேஜில் 247 லெட்டர்ஸ் இருக்குது. ஹிந்தியில் 46 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அதே போல் சைனீஸில் 20 to 50,000 லெட்டர்ஸ் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கு 8 lakhs வேர்ட்ஸ், அவ்வளோ வெக்காபுலரியோடு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ். இன்டர்நேஷ்னலி வெல் நோன் டு மெனி பீப்புள். நீங்கள் ஒரு 70 கண்ட்ரீஸில் இதை ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாகவே வந்துட்டு இருக்குது. இப்போ நம்மளும் அதை கற்றுக்கணும். இங்கிலீஷை பேசணும் அப்படின்னா 7 days இஸ் எனஃப். 7 நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளக்கூடியும், தெளிவாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும். ஆனால் அது 7 days முடியக்கூடிய லாங்குவேஜாக கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐட்டம் பிடிக்கல, உங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க பிடிக்கல, இல்லை ஒரு மூவி கூப்பிட்றாங்க பிடிக்கல, அந்த பிடிக்கலைங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு லாங்குவேஜில் பலவிதமான சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் இதிலே பார்க்கலாம். எனக்கு பிடிக்கல, அதுக்கு என்னெல்லாம் பாருங்க. லாங்குவேஜ் பேசல ஒரு இது லவ்விங் லாங்குவேஜ். லவ் பண்ணி ஆகணும், லிசனிங் பண்ணி ஆகணும், லேர்னிங் பண்ணி ஆகணும். அதோட மட்டும் இல்லை, லிசனிங் லேர்னிங் மட்டும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். லிசனிங், லேர்னிங், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசிடலாம், பட் டுடே ஐ திங்க் தெர் ஆர் மெனி. சரி, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் அப்படின்னு சொல்லி வரையில, இட் இஸ் அ டிக்கெட். அதுவே நான் என்ன பண்ண முடியும்? ஐ எம் டிக்கெட்டட். நான் பஸ்ஸில் உட்காந்து போகையில் ஒருத்தர் கேட்குற ஃப்ரெண்டு என்கிட்ட உங்களுக்கு டிக்கெட்டை வாங்கிறேன். நோ, ஐ எம் ஆல்ரெடி டிக்கெட்டட். இங்கிலீஷ். அதே போல் இப்போ நான் சொன்னது மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத எத்தனை வடிவத்தில் சொல்கிறாங்க பாருங்க இந்த லாங்குவேஜில். ஐ எம் நாட் ஃபார் இட்ஸ். கொஞ்சம் ஸ்டைலாக தான் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா யூரோப்பியன்ஸு அவங்க அந்த லாங்குவேஜை வபல்ஸு, கான்சனன்ட்ஸ்லாம் போட்டு அழகாக ஒரு லவ்விங் லாங்குவேஜாக கொடுத்துருக்குறாங்க. ஷேக்ஸ்பியர் அன்னைக்கு கிராமட்டிக்கலாக எழுதினாரா ட்ராமா ஒத்தல்லாவையும் கிளியோபாட்ராவையும் அப்படின்னா கிடையாது தான். வேர்ட்ஸ் அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாரா? இல்லை, சொல்லலாம். பட் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டே நவ் இட் ஹஸ் ஆல்சோ பீன் கிளாசிஃபைட் இன்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். So again, let us come to this question. எனக்கு வேண்டாங்கிறத I'm not for it. I'm sick of it. I'm not really fond of it. I don't appreciate it. That is not for me. I'm not keen on it. I'm not into it. I'm not big fan of it. I have had enough. It is not my cup of coffee. ஒன்றே ஒன்று தான் எனக்கு வேண்டாங்கிறத எத்தனை வடிவத்தில் சொன்னாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போக டீட்டெயிலாக பார்ப்போம். நான் ஒரு 10-20 வீடியோஸ் வரைக்கும் அதில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இதில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக பேசல எப்படிலாம் பேசினா பாருங்க. குட் மார்னிங், குட் மார்னிங் இல்லை குட் மார்னிங், அது பேர் ரைசிங் இன்டோனேஷன், ஃபாலிங் இன்டோனேஷன், ரைசிங் இன்டோனேஷன், ஃபோனட்டிக்ஸே இருக்குது. ஃபோனட்டிக்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் ஜஸ்ட் படித்து கொண்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது லாங்குவேஜுடைய ப்ரொஃபஷியன்சி குவாலிட்டி வராது. ஒரு இன்டர்வியூவில் போய் குட் மார்னிங் சார் அப்படிங்கிறது வர குட் மார்னிங் சார் இல்லை, ஐ திங்க் த பீப்புள் ஃபீல் தட் லேர்னட் பர்சன். அதோட மட்டும் இல்லை, இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து அஷ்யூர்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீங்கள் கிராமட்டிக்கல் ஃப்ரீயாக எழுதுனீங்க அப்படின்னா யுவர் ஜாப் இஸ் சர்டன். மோரோவர் யூ வில் வின் ஓவர் த பீப்புள் ஈஸிலி, யூ கேன் வின் ஓவர் எனிவேர். அதோட மட்டும் இல்லை, நீங்கள் வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன், ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த லாங்குவேஜில் அவ்வளோ ஸ்வீட் இருக்குது, அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது, அவ்வளோ ப்ளீஸிங் இருக்குது. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொன்னீங்க. ஹவ் யூ கேட்குற ஸ்டைல், ஹவ் யூ, வாட்ஸ் டைம் நவ், வாட்ஸ் டைம் நவ், entrepreneur, production, make a venture, இதெல்லாம் வந்து ஒரு பொலைட்டாக வரக்கூடிய ஒரு ஸ்டைலிஷ். அதே போல் ரெஸ்பெக்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா சார், சார் இல்லை சார், மேடம், பர்டன், அவங்க சொல்லக்கூடியது நீங்கள் சரியா வாங்கல, பர்டன் மீ, பர்டன், ஹானரபிள் கொடுக்கல அந்த பட்டத்தை பாருங்க. அதே கோர்ட்டில் பார்த்தா யூ ஹானர், ரொம்ப ப்ளீஸிங்க சொல்றது. தமிழில் கூட நீங்கள் மன்னிச்சுக்க, தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்க மாட்டோம். ஆனால் சாரிங்கிறது ஈஸி சொல்லுவோம். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, will you please, see it's a very pleasing. அது வந்து யாரும் ஹர்ட் பண்ணாதான் லாங்குவேஜ். அவங்களுக்குள்ள வந்து பெரிய இங்கிலீஷ் பீப்புளுக்குள்ள சண்டை விழால் கூட வந்து சண்டையில் எப்படி எக்ஸ்கியூஸ் மீ, மே ரிப்பீட் த சேம் சென்டென்ஸ் அகெயின். ஸோ இதெல்லாம் சொல்ல சொல்ல என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஆங்கர் வராது. அதில் வந்து ஒரு ப்ளீஸிங்கும் அந்த ரெஸ்பெக்டும் ரெகக்னேஷன் போயிட்டே இருக்கும், அந்த லைன் ஓடிக்கிட்டே இருக்கும். மேக் கம் இன் சார் அப்படின்னு சொல்லிலே ஐ திங்க் the people will always ask you to come inside. I am much pleased, I am privileged. So these are all things which very pleasing. இன்னொன்று கான்ஃபிடென்ஸ், I will win over it, I will succeed. இன்னொன்று, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தமிழில் வந்து சொல்லக்கூடிய காதலர் காதலி ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இருக்கும். 2 3 லெட்டர்ஸ்ங்கிறது 3 சென்டென்ஸ் வரும். ஸோ ஐ லவ் யூ, அது ஈஸி. ஐ லவ் யூ, ஐ டூ, தட்ஸ் ஆல். 2 தான். ஐ டூ, ஐ பீட், ஐ வின், ஐ ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த வெக்காபுலரினுடைய ஸ்பீடு வர 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 தான் இந்த லாங்குவேஜ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து காலையில் மார்னிங்ல இருந்து நீங்கள் ஒன்றும் பேசாமல் கிடையாது, எனக்கு இங்கிலீஷ் வராது தெரியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் மார்னிங்ல இருந்து பெட்டுக்கு போறீங்க, படுக்க, பெட்டு, பில்லோ, கர்டன், பெட்ஷீட், தென் டிவி, வேக்கப், வாக்கிங், ஜாக்கிங், then washroom, brush, paste, towel, bath, shower, penning, then tiffin, lunch, dinner, dining, everything, we don't use the Tamil use பண்ணலீங்க. Vehicle, petrol, bus, train, office, staff, tea, file, transfer, retirement. எங்க பார்த்தோம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொசிஷன் பண்ணல, எதை எங்க போட்டா அந்த லாங்குவேஜ் வரும். அதனால யூ கேன் டாக் வெரி ஃப்ரீலி, யூ கேன் டாக், பட் தட் நீட்ஸ் அ ப்ராக்டிஸ், தட் நீட்ஸ் அ ப்ராக்டிஸ். அது மட்டும் தான் டெஃபினெட்லி யூ கேன் டாக் வெரி ஈஸிலி. இப்போ நீங்கள் மேலே இருந்து கீழே வரைக்கும் உள்ள பாருங்க, அந்த இங்கிலீஷ் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. மைண்ட் வாய்ஸ், இன்னொரு வாய்ஸ் போயிட்டு இருக்குது. இஸ் அ பிரெய்னி ஃபெல்லோ. பிரெயின் ட்ரெயின் என்ன, உங்களை வந்து மூளை செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறது. Open your eyes. Keep an eye. Raise your eyebrow. ஆச்சரியப்பட்டு பார்க்கறது. அப்படியா? Raise your eyebrow. Are you deaf? காதுக்கு நான் சொன்னது கேட்கவில்லையா? இங்கிலீஷ் ஈஸியாக கேட்கணும். Are you deaf? தமிழில் நீங்கள் செவிடன்னா அடிச்சிடும். Are you deaf? Are you not listening me? Open your ear. No. Shut up your mouth. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் டங்க். இதெல்லாம் நீங்கள் வந்து தமிழில் வந்து சொல்லக்கூடிய வாய் பொறுத்து அப்படின்னா ஐ திங்க் பீப்புள் வில் ஃபீல் சம்வாட் டிஸ்டர்ப்ட்.
பட் whereas shut up your mouth, mind your words, mind your tongue. அப்படியே வரிசை பாடி வந்துட்டே இருக்கு பாருங்க. மவுத் வரையில் மவுத்து சொல்லியாச்சு. Keep your finger crossed. That's all. Don't do anything. Keep your finger crossed. Shoulder the responsibilities. பொறுப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகுது. அதே போல் கிளாஸில் நம்ம டீச் பண்ணையில் ஒரு சில பசங்களை பையன் இது பண்ணிட்டு இருந்தாங்க, then you will bet a little anger. Don't show your bad teeth. உன்னுடைய அசிங்கமான பல்லை காட்டுகிறேங்கிற அர்த்தம் கிடையாதுங்கிறதுல. லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னா என்னுடைய படுக்கை என்னுடைய வாழ்க்கை வந்து கல்லும் முள்ளும் எல்லாம் சேர்ந்து வருமே தவிர இட் இஸ் நாட் ஸ்மூத். அதான் ஒரு இங்கிலீஷில் அழகாக யூஸ் பண்ணுவாங்க. லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு உமனுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஒரு யூரோப்பியன் சொல்றாரு, see always jacket carries more weight. அதில் கொஞ்சம் மீனிங் ஒரு மாதிரி இருந்தாலும் பட் he wants to stress upon is the woman has more powerful, more resourceful. So English is a very plain language, stylish language, fashion language, loving language. இதை நீங்கள் கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா then automatically it will come. But இது இருந்துச்சுன்னா then you can read many things, you will learn many things, you can interact with the people, you can talk to many people, many places, you can send your WhatsApp in good English, உங்களுடைய இமெயில்ஸ் இதெல்லாம் சென்ட் பண்ண முடியும். அதே போல் வந்து நம்மளுடைய கண்டினியூட்டியில் பார்க்கல, டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். நெயில் படிக்க டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ், டோன்ட் பர்ன் யுவர் ஃபிங்கர். நீ அந்த காரியத்தில் தலையிட்டு உன்னை கெடுத்துக்கிறாத, டோன்ட் பர்ன் யுவர் ஃபிங்கர். அது எவ்வளோ பெரிய மீனிங் பாருங்க. டோன்ட் பர்ன் யுவர் ஃபிங்கர் முடிச்சு கம்ப்ளீட்டா. நீ அதில் தலையிட்டேன்னா நினைச்சமா நீ இதாயிடுவ. டோன்ட் போக் யுவர் நோஸ். அப்படி டைரக்டா மீனிங் பார்த்தீங்கன்னா நோஸை கொண்டு போய் அங்கே வச்சு அப்படி இல்லை. தட் இஸ் நாட் யுவர் சப்ஜெக்ட். அதில் போய் உன் தலையிட உள்ள இன்ட்ரோட் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை வரும். டோன்ட் போக் யுவர் நோஸ். உன் மூக்கு அதில் உள்ள விடாத. அதே போல லேப் பாருங்க, டாப்புக்கு வந்து லேப்ல வைக்கிறதுனால லேப்டாப். அப்படி இங்கிலீஷுக்குமே மீனிங் வச்சிருக்காங்க. இங்கிலீஷ் என்னன்னா இட் இஸ் நேட்டிவ்ஸ். அவங்க நேட்டிவா இருந்தவங்களுக்காக அந்த நேட்டிவ்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனரல் லாங்குவேஜா இருந்துச்சு. அது யாரெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னா முதல்ல பேசுறது பார்பேரியன், சாதாரண காட்டுவாசிகள் தான் கம்யூனிகேஷன்ஸ்க்காக பண்ணாங்க. அது எங்கே எல்லாம் பேசப்பட்டது அப்படின்னா ஐரிஷ், ஸ்காட்டிஷ், ஹேல்ஸ் இதெல்லாம் கூட்டி பாருங்க இங்கிலீஷ்ல வரும். இங்கிலீஷ் நேட்டிவ்ஸ் ஜெனரல் லாங்குவேஜ் யாருன்னா ஃபார் ஐரிஷ் பீப்புளுக்கு ஸ்காட்டிஷ் அண்ட் ஹேல்ஸ். ஸோ சேவ் யுவர் ஸ்கின் அப்படின்னா நீ உன்னுடைய நிலைமையை நீ பார்த்துக்கோ. இதில் போய் அனாவசியமாக தலையிட்டு நீ வந்து ஒன்றுக்கு நீ பிரச்சனை ஆயிக்கிறத. சேவ் யுவர் ஸ்கின். ஓகே, ஐ வில் சேவ் மை ஸ்கின். காலையே பாருங்க ஃபுட்டு வச்சு அதுக்காக அதை வச்சு இது கிளிக் பண்ணுறாங்க ஃபுட்பால். I don't want to face it. இங்கே ஃபேஸ் தான் இருக்கு. I don't want to face it. So these are things which I want to tell you that finally. ஒரு வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அ பெட்ரோல். பெட்ரோல் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ரைஸ் குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் யூ ஹேவ் டு ஜெனரேட் ஒரு ஹீட். அதே போல் குக் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு சாதம் மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த சாதத்தில் வந்து சாம்பார் வேணும், ரசம் வேணும், கூட்டு வேணும், காய் வேணும், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தால் ஐ திங்க் இட் வில் பி சரியான ஒரு மீல். அதுபோல் லாங்குவேஜில் வந்து நீங்கள் புரோக்கனாக நிறைய படிச்சுட்டு இருக்கிறீங்க. இட் இஸ் கால்டு புரோக்கன் லாங்குவேஜ் வந்து டெலகிராஃபிக் இங்கிலீஷ் அப்படின்வாங்க. அப்புறம் தமிழோட நீங்கள் கலந்து பேசுங்கன்னா அது பேருக்கு டாங்கிலீஷ்ன்றாங்க. அப்படின்னா உங்களுடைய திங்கிங் வந்து when I want to do the job எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேன்னு அப்படி தமிழ் அப்படி போகக்கூடாது. நீங்கள் யூ ஹேவ் டு திங்க் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் திங்க் பண்ணையில் உங்கள் பிரெயின் தமிழ் பிரெயினை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஹிந்தி பிரெயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு சான்ஸ்கிரிட் பிரெயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு திங்க் English wise. So if I go there, what will happen? You should make yourself answering. And with your friends, with your family members, enga ponalume neenga vandu when you go on talking, that becomes a very good practice. உங்களுக்கு learning நிறைய இருந்தும் listening இருந்தாலும் you cannot talk unless you practice. So இது வந்து செந்தமிழும் நாப்பழக்கம் போல நீங்கள் வந்து சித்திரமும் கைப்பழக்கம் போல நீங்கள் பேச 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 தான் இந்த லாங்குவேஜ் வரும். லேர்னிங் இஸ் வெரி 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 வைட்டல். சிமிலர்லி லிசனிங் இஸ் another vital. The phonetics வந்து that plays a very very vital role. How
அந்த மாதிரி வரும். இஸ் இன்டீட் இந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ் இஸ் அ வெரி மியூசிக்கல் and intellectual and very sweet, a loving, a respectable language. Very pleasing, very pleasing. Doesn't hurt anybody. இதில் வந்து உங்களுக்கு டென்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டால் போதும். அதில் வந்து ஒரு 12 டென்ஸ் ஒன்று. கிராமரை நீங்கள் டோன்ட் ரீட் கிராமர். அதுக்கு கிராமர் வந்து அந்த அரித்மெட்டிக் போக வேண்டாம். பட் யூ வில் ஹேவ் டு ரீட். Whether you read astrology, whether you read history or science or sexuology or any subject, you take the book and read at least minimum pages. இதுக்கு மேலே அட்வான்ஸாக இருந்தால் முன்னாடி உள்ள டிவியில் சொல்கிற மாதிரி, if you write one paragraph every day, even if you commit mistakes, you don't never mind, but that will give you a improvement in writing. The writing, the spoken உங்களுக்கு improvement ஆயிடுச்சுன்னா, you will have your own confidence, you will win over the game. So we will meet in the next video that how the construction ஒரு சென்டென்ஸில் என்ன இருக்க வேண்டும். இந்த 7 நாளில் நான் என்ன தெரிஞ்சுக்கொள்ள போகிறேன், 70 நாளில் நான் என்ன தெரிய போகிறேன், 700 நாட்களில் நானே எப்படி செழிப்பாக நானே வந்து லாங்குவேஜை ஐ கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ். அப்படின்னா you are strong in vocabulary, you are strong in idiom phrases. Idiom phrases is the life is not bed of roses. I get rid of bad habits. இதெல்லாம் வந்து it's all idiom phrases. முகத்தில் தெரியும் தமிழில் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு idiom phrases ஆகும். அதனால we will meet in several videos. But if you are really interested to speak a language very easily, very quickly, please subscribe the channel. I will appear with uploading videos. அதில் வந்து ஒரு 5 or 10, I think I will go to the maximum. நீங்கள் நல்லா பேசுகிற அளவுக்கு வர வரைக்கும் போகிறேன் நான். Then when I feel that, when I am confident that உங்களால் பார்க்க முடியும், you will listen to many English news channels and some of the English newspapers and some of the English books. Then you automatically your vocabulary also gets strengthened. Then I will leave. So till then, goodbye to everybody and subscribe to the channel and come back in the next channels very soon. Thank you very much.